வணங்கம்பளே பார்ட்டார கட் பண்ணி ஓபன் பண்ணா ஃபிளைட்டை குண்டு வச்சு தகர்த்தான்லாம் அந்த கொலகாரன். அவனை சாமுவேலோட ஆட்கள் தூக்கிட்டு வந்து அடின்னு அடிச்சு குத்து வயரும் கொலகாரமா மாத்தி வச்சிருக்காங்க. அவங்கள ஒருத்தங்கிட்ட இந்த கொலகாரன், இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு நினைக்கல. நமக்கு இப்ப பிரச்சனையா 2 பேர் இருக்காங்க. ஒன்னு என் கூடவே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்ச கோ பைலட், அவன் இப்ப எங்க இருக்கானே தெரியல அவன். 2வது அந்த வீடியோ பார்த்து என்ன விரட்டிட்டு இருக்கிற ஹீரோ. இந்த 2 பேர்ல அந்த ஹீரோ இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கான். அந்த கோ பைலட் எப்ப வேணாலும் தலைமறைவா இருக்கிற அந்த கோ பைலட் எப்ப வேணாலும் ஒரு பிரச்சனையோட வந்து சேரலாம். அவங்க 2 பேரையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் சாமுவேல வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன தூக்கி கொண்டு வந்து வச்சு செய்யு செஞ்சிட்டீங்க. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. இப்பவே என்ன ரிலீஸ் பண்ணுங்க, நான் போய் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிறான். அதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தன், எதுக்கு இப்ப வெளியில 2 பிரச்சனை இருக்கிற பார்த்தானு ஒன்ன ரிலீஸ் பண்ணி 3வது இன்னொரு பிரச்சனையை வர்றதுக்கா? தேவையே இல்ல. என்ன பண்ணணும்னு சாமுவேலுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுவேலுக்கு போன் பண்றான். சாமுவேல் இது எல்லாத்தையுமே சிசிடிவில பாத்துக்கிட்டு தான் இருக்கான். பாத்துக்கிட்டு இருந்தவன் இந்த ஆளுகிட்ட என்னமோ சொல்லிருப்பான் போல்க்கு. இந்த ஆளும் காலை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு கன் எடுத்து கொலகாரனை சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஜெசிகா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, இந்த டெண்டர் நம்ம கைக்கு கிடைக்கிறதுல இருந்த 99% ப்ராப்ளமும் இப்ப சால்வ் ஆயிருச்சு. அந்த ஒரு பெர்சன்டேஜ் அந்த ஹீரோ தான். அவனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம ஹாப்பியா இருக்கலாம். டெண்டர் நம்ம கைக்கு தான் கிடைக்கும். சரி, ஆமா, அந்த லில்லி இப்ப எங்க இருக்கா? அமெரிக்கால இருக்கிறான்னு நினைக்கிறேன். நீ அவளுக்கு போன் பண்ணி அவளை சீக்கிரமா இங்க வரவை அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த லில்லிங்கிற கேரக்டர் காட்டுறாங்க. அந்த லில்லிங்கிற கேரக்டர் காசுக்காக யார வேணாலும் கொலை பண்ற ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட கூலிப்பட மாதிரி. லில்லி இப்ப போன்ல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? என் சேவை இப்ப உங்களுக்கு தேவைங்கிறீங்களா? அப்படின்னா ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? பிளைட்டை புக் பண்ணி டிக்கெட் அனுப்பி வை, பார்த்துட்டு இருக்கிற வேலையை டக்கு புக்குன்னு முடிச்சுட்டு சீக்கிரமாவே வந்து சேர்றேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு எவனோ ஒருத்தனை கண்ணால ஒரு 3-4 புல்லட்டை சுட்டு மர்டர் பண்றான். கட் பண்ணி என்ஐஏஸோட ஆபீஸ், அவங்க தான் இப்ப இந்த கேஸ் அபிஷியலா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சோ அதன்படி அந்த பிளைட்ல பேசஞ்சர்ஸா போயிருப்பாங்கல்ல, அவங்களோட லிஸ்டை எல்லாம் எடுத்து வச்சு பாக்குறாங்க. அப்படி அந்த லிஸ்டை எல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த வீடியோல அந்த கொலகாரனோட ஃபேஸை பார்த்திருப்பாங்கல்ல, அவன் இந்த லிஸ்ட்ல இல்ல. அதை இப்ப இவங்க நம்ம செக்யூரிட்டி சீஃப் கிட்ட சொல்றாங்க. செக்யூரிட்டி சீஃபும் ஹீரோனோட சீஃபுமா சேர்ந்து என்ஐஎஸோட ஹெட் கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த ஹெட் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, அதாவது எவிடன்ஸா இருந்த அந்த வீடியோ ஃபைல் வைரஸ் மூலமா அழிஞ்சு போயிருச்சு, பேசஞ்சர் லிஸ்ட்லயும் அவன் இல்ல. அப்படின்னா இந்த கேஸ் ஒரு டெட் எண்ட். அதனால எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு அரை அடியில ஒரு குழிய தோண்டி அந்த குழிக்குள்ள இந்த கேஸை போட்டு புதைச்சிருங்க. இனிமே இந்த கேஸை நம்ம நோண்ட போறது இல்ல, விசாரிக்க போறது இல்ல அப்படிங்கிறாரு. இதை கேட்டதுமே செக்யூரிட்டி சீஃப், சார் என்ன சார் சொல்றீங்க? 200 பேர்கிட்ட செத்து போயிருக்காங்க, அதுல 110 பேர்கிட்ட நம்ம நாட்டு சிட்டிசன். அவங்க சாவுக்கெல்லாம் நீதி வேணும்னா நம்ம இந்த கேஸை எப்படியாவது கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணணும் சார் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த ஹெட், உனக்கு புரியல நினைக்க, இந்த கேஸுங்கிறது கிணறு வெட்ட பூதங்களமான கதையா? இந்த கேஸ் பின்னாடி தீவிரவாதிகளை தேடி போனோம்னா நம்ம வேற பக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியில நம்ம தலை தான் உருளும். நம்ம தலையை நம்ம காப்பாத்திக்கணும்னா இதை இப்படியே விட்டுறதா நல்லது. சோ கேஸை புதைச்சிருங்க. இந்த கேஸை பத்தி வேற எவனுமே பேசக்கூடாது. இது ஒரு ஆக்சிடென்டாவே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இவங்க 2 பேரும் வேற வழி இல்ல, அதனால ஒத்துக்கிட்டு வெளியே வராங்க. ஒத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோனோட சீஃப் இந்த செக்யூரிட்டி சீஃப் கிட்ட, இந்த கேஸ் இப்படி ஒண்ணுமில்லாம போனதுக்கு எனக்கே நம்ம ஓ மேலதான் ஒரு சந்தேகமா இருக்கு. கரெக்டான டைமிங்ல, அதாவது அந்த வீடியோ எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீ அந்த இடத்துக்கு ஒரு செக்யூரிட்டி செக்அப்புக்காக வந்து அந்த வீடியோவை பறிமுதல் பண்ணிட்டு போன. அந்த வீடியோவை பறிமுதல் பண்ணிட்டு போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீட்டிங் போட்டு இந்த கேஸை விசாரிக்கலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி சிஸ்டத்துல வைரஸ் ஏறுது, அந்த வீடியோ காணாம போகுது. சோ அதனால கேஸ் இப்ப ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இதுக்கு பின்னாடி உன் கைகள் தான் இருக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கு செக்யூரிட்டி சீஃப், என் கைகளாவே இருக்கட்டும், நீ இதை நிரூபிச்சிரு பாப்போம் அப்படின்னு திரும்ப சொல்ல, மறுபடியும் ஹீரோனோட சீஃப், இனி என்னதுக்குப்பா நான் அதையெல்லாம் நிரூபிச்சுக்கிட்டு, அதான் கேஸையே குழி தோண்டி போதாச்சு, இனிமே எதுக்கு அதெல்லாம், வீடு அவங்க வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. கட் பண்ணி இப்போ இவங்க யாருக்கிட்டயுமே இந்த வீடியோ இல்ல, அந்த தீவிரவாதியோட ஃபேஸ் இருக்கிற அந்த வீடியோ இல்ல, எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனா ஒருத்தங்க கிட்ட அந்த வீடியோ இப்பவும் இருக்கு. ஜெசிகா கிட்ட அந்த வீடியோ இருக்கு. ஜெசிகா இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ண போற அந்த டைம்ல அசிஸ்டன்ட் லில்லியை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர்றான். உடனே இவங்க லேப்டாப் எல்லாம் மூடி வச்சுட்டு லில்லிட்ட பேசுறதுக்காக தயாராகிறாங்க. உள்ள வந்த லில்லி நம்ம ஜெசிகா கிட்ட, ஜெசிகா இப்ப நீ நல்லாவே வளர்ந்துட்டியம்மா, நம்ம 2 பேருமே ஒண்ணு போலதான் இந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ள எல்லாம் வந்தோம். இப்ப பாரு, நீ எனக்கு வேலை கொடுக்குற, நான் உனக்கு கீழே நின்று வேலை பார்க்க போறேன், அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. சரி என்ன ரொம்ப அர்ஜென்டா வர வச்சிருக்கன்னா அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலையா தான் இருக்கும். யாரை கொல்லணும், எவ்வளவு நாளைக்குள்ள கொல்லணும், எதுக்காக கொல்லணும், அவன்கிட்ட இருந்து வேற எதையாவது எடுத்துட்டு வரணுமா, என் சம்பளம் எவ்வளவு, ஃபுல் டீடைல்ஸையும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஜெசிகாவும் நம்ம ஹீரோ பத்தின டீடைல்ஸும் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல 2 கண்டிஷன் தான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவன் சாகணும். 2வது, இது ஒரு கொலைன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஒன்னு தானா செத்த மாதிரி இருக்கணும், இல்லனா விபத்துல செத்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு லில்லியும், என்னக்கா நீனு இவ்வளவு பணம் தர, இதை கூட நான் பண்ண மாட்டேனா, பார்த்து பண்ணிடலாம் விடு அப்படிங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிளைட்ல வந்து இருக்கிற நம்ம ஹீரோ இந்த பைய கடந்த ஒரு 2-3 நாட்களா இல்ல கடந்த ஒரு சில நாட்களாவே நல்லா சாப்பிடாமவே சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை பிளைட்ல வர நேரத்துல ஹீரோயின் கட்டாயப்படுத்தி கொஞ்சம் சாப்பிட வைக்கிறாங்க. இல்ல நிறையவே சாப்பிட வைக்கிறாங்க. அவனும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுறான். சாப்பிட்டு பாத்ரூம்ல போய் வாந்தியும் எடுத்து இப்ப ரொம்ப வீக்கா இருக்கான். வாந்திக்கு காரணமானவங்களே அதுக்கு மெடிசனும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி
மெடிசன்லாம் கொடுத்து அவனை நார்மல் படுத்திட்டு இருக்கிற அந்த டைம்ல நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் அவனை சரியா பாத்துக்கல, அதனாலதான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ற. என் அப்பா இறந்து போன போது நானும் கிட்டத்தட்ட உன்ன மாதிரி தான் இருந்தேன். சோ உன் வழி எனக்கு நல்லாவே புரியுது. இனிமே நீ அந்த குற்ற உணர்ச்சியில இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த கேஸ் இப்ப NIS விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க, அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருவாங்க. சோ இனிமே அது நீ ரெஸ்ட் எடுக்க பாரு அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டு ஹீரோவை நார்மல் ஆக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே இப்ப ஃபிளைட்ல நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோ திடீர்னு முடிச்சு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட தோல்ல சாஞ்சி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பி விடுறதுக்கு மனசு இல்லாம அவ இன்னும் நல்லா நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தோலை கரெக்டா சரி பண்ணி கொடுக்குறான் அவளுக்காக. கட் பண்ணி இப்ப ரெண்டு பேருமே கொரியன் ஏர்போர்ட்ல வந்து சேர்ந்தாங்க. ரெண்டு பேருமே அப்படியே நடந்து வராங்க. ஏத்தாப்புல ஒரு ட்ராலில நிறைய லக்கேஜ் எல்லாம் அடிக்கிட்டு ஒருத்தன் நடந்து வரான். அவன் ஹீரோயின் மேல மோதுறான். ஹீரோனும் கீழே விழுகிறா, இவங்கிட்ட இருக்கிற லக்கேஜும் கீழே விழுகுது. இதை பார்த்துமே ஹீரோ அந்த லக்கேஜை கொண்டு வந்து ஏன்டா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு திட்டினதுக்கு அப்புறமா கீழே விழுந்த ஹீரோனை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிட்டான். அந்த நேரத்துல வேற ஒருத்தன் நடந்து வர்றான். அவன் கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அந்த மோதிரத்தினால ஒரு ஷாக்கு கொடுக்க முடியும். அந்த ஷாக்கு மூலமா ஒரு ஹார்ட் அட்டாக்க செயற்கையா வர வைக்க முடியும். இப்ப அந்த மோதிரம் போட்டிருக்கிறவன் அப்படியே நடந்து வந்து ஹீரோனை தூக்கிட்டு இருக்கிற ஹீரோவோட கழுத்துல கை வைக்கிறான். ஹீரோவுக்கு ஷாக் அடிக்குது, ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹீரோவை ஏத்தி கொண்டு போறாங்க. ஆம்புலன்ஸ்ல லில்லி இருக்கா. லில்லி கையில ஒரு விச ஊசி இருக்கு. அந்த விச ஊசிய லில்லி ஹீரோக்கு போட போறா. அப்படியே கட் பண்ணி லில்லி கூட இருக்கவங்க கிட்ட இதுதான் நம்ம பிளான், இந்த பிளான் பக்காவா நடக்கணும், டைமிங்கை யாராவது ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டா கூட இந்த பிளான் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிரும், அதனால எல்லாரும் பெர்ஃபெக்ட் டைமிங்கை கீப் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லேர்ன் பண்ணிட்டாங்க. நடந்து வர்றாங்க. பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. மோதிரம் போட்டவன் ஹீரோவோட கழுத்தை துறதுக்காக வர்றான். கரெக்டா அந்த நேரத்துல கீழே விழுந்திருந்த ஹீரோயின் எந்திரிச்சிட்டா. அவளோட சன்கிளாஸ்ல பார்த்தா ஹீரோவோட கழுத்தை பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் வர்றது ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது. உடனே ஹீரோ சுதாரிச்சுக்கிட்டு கழுத்தை பிடிக்க வந்தவனோட கையை மடக்கி பிடிச்சிக்கிட்டு யாருடா நீயே அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி ஏதோ ஒரு மீட்டிங், ஏதோ ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இந்த சீரீஸ்ல இது ஒண்ணு இப்படி ஒண்ணு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே எதுக்காக நடக்குதுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல டைனாமிக் சிஸ்டத்தை சேர்ந்த நம்ம சேர்மன் ஒருத்தரை சொல்லியிருப்போம்ல, சேர்மன் கிடையாது ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் தான் சேர்மன் சொல்லியிருப்போம்ல, அவர் இருக்கிறாரு. ஜெசிகா இருக்காங்க. அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த நேர்மையான மனுஷனா இருந்து இப்போ ஜெசிகா கூட இருக்கிறார்ல அந்த மனுஷன், அப்படின்னு இன்னும் ஒரு சில முக்கிய புள்ளி எல்லாம் அந்த மீட்டிங்ல இருக்காங்க. அப்படி அந்த மீட்டிங்ல வச்சு டைனாமிக் சிஸ்டத்தோட சேர்மன் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட பேச்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. அதுக்கு இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்த பாரு இது ஒரு பொது இடம், இன்னுமே அந்த டெண்டர் ஒரு முடிவுக்கு வரல, யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரல. இந்த இடத்துல வச்சு நீ என்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கோ இல்ல நான் உங்ககிட்ட சரளமா பேசிக்கிட்டு இருந்தாலோ பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க, என் மேல ஒரு தவறான அபிப்பிராயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு, என்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சேர்மனை இக்னோர் பண்ணிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்கிட்டு போறாரு. அவர் அங்கிட்டு போவோமே ஜெசிகா சேர்மன் கிட்ட வந்து, இந்த வாட்டி நோஸ் கட் கொஞ்சம் பழமா விழுந்திருக்கு போல குருவே, இந்த சிஷ்யைக்கு பல வித்தைகளையும் நீங்க தான் கத்து கொடுத்தீங்க, இப்ப அது எல்லாமே உங்களுக்கே ஆப்போசிட்டா வந்துருச்சு போல, உங்களோட பிளைட் ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் செத்து போனாங்க, அது மூலமா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு, அது மூலமா நிறைய அவமானங்கள் வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்து அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்க குருவே, இன்னும் அடிமேல அடி விழுகிறத தவிர்த்து கொஞ்சமாவது மான மரியாதையோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டெண்டர் கொடுத்துருக்கீங்க பாருங்க, அது இப்பவே வாபஸ் வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த சேர்மன், நீ ஒன்னு மறந்துட்ட பாத்தியா, நீ என்கிட்ட தொழில் கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட், நான் உனக்கு தொழில் சொல்லி கொடுத்த டீச்சர், நான் உனக்கு இந்த தொழிலோட நேக்கையெல்லாம் சொல்லி தரும்போது ஒரு முக்கியமான விஷயத்த உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அது உனக்கு ஞாபகம் இருக்கா, எந்த நிமிஷம் வேணாலும் எது வேணாலும் நடக்கும், கடைசி நிமிஷத்துல கூட இது எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஞாபகம் இருக்கா, அதை மனசுல வச்சுக்கோ, எல்லாமே மாறும் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஜெசிகாவும் ஞாபகம் இருக்கு பொறுத்து இருந்து பாப்போம் என்னதான் மாறுதுன்னு அப்படின்ட்டு அங்க நடக்கிற மீட்டிங்லயோ பார்ட்டிலயோ போய் ஐக்கியமாகறாங்க. கட் பண்ணி ஹீரோ இப்ப கழுத்தை பிடிக்க வந்தவனோட கையை பிடிச்சி யாருடா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் இருக்கிற லில்லி, ஆளு மாட்டிக்கிட்டாண்டோ எல்லாரும் பிளான் பிக்கு ரெடியாங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அந்த கையை எல்லாம் ஓபன் பண்ணி அந்த ஆளு கையில இருக்கிற மோதிரத்தை எல்லாம் பாக்குறான். ஆரம்பத்துல அது ஷாக் கொடுக்குற மோதிரமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ஹீரோ இதை பார்க்கும்போது இது ஒரு சாதா மோதிரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கழுத்தை பிடிக்க வந்தவன் இப்ப ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, அந்த பிளைட்டோட பைலட். சோ எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தோன்றதுனால ஹீரோ கிட்ட இருந்து அந்த பைலட்டை நம்ம ஹீரோயின் காப்பாத்தி விடுறா. அவனும் கொஞ்சம் பொய்யான கோவத்தை எல்லாம் ஹீரோட்ட காட்டிட்டு அங்கிட்டு போறான். அவன் அங்கிட்டு போவோமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னடா ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, அந்த சந்தேக புத்தி இன்னும் ஒன்ன விட்டு போலியா, நம்ம ஒண்ணு இப்ப மொராக்கால இல்ல, நம்ம நாடான கொரியால இருக்கோம், இங்க வந்துல நம்மள யாரும் போட்டு தள்ள முடியாது அப்படின்னு அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து சேர்ந்ததுமே அவங்க முதல்ல ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பாசமழை பொழிகிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 3 பேருமா சேர்ந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போறாங்க. இவங்க வெளியே போறத லில்லியும் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் நின்று பாத்துட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு
இருக்கிற அசிஸ்டன்ட் லில்லி கிட்ட பிளான் ஏ சூப்பர் செம்மையா இருந்துச்சு, நல்ல நிலைமையில ஊத்திக்கிச்சு, இனி பிளான் பி என்ன இளவு அப்படிங்கிற. அதுக்கு லில்லி பிளான் பி எல்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் இனிமே தான். அப்புறமா நீங்க அவனை ஒரு ஸ்டன் மேனு அவனை பத்தின மொத்த ஜாதகமும் என்கிட்ட சொன்னீங்க, நான் அப்ப அதை மைண்ட் பண்ணல, ஆனா இப்பதான் புரியுது இவனை போட்டு தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், நான் இதுல கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு 3 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த கேஸை என்ஐசி விசாரிக்கல டிராப் பண்ணிட்டாங்கல்ல, அந்த விஷயத்த மட்டும் சொல்லாம இவங்க விசாரிச்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ்ல போயிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஹீரோவுக்கு அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அதாவது ஹீரோவோட அண்ணன் செத்ததுக்கு அப்புறமா என்னாலலாம் இவனை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை ஒரு அனாதை இல்லத்துல விட்டுட்டு போனாங்களா, அந்த ஒரிஜினல் அம்மா கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. கால் பண்ண அந்த அம்மா ஹீரோ கிட்ட, என் பையனுக்கு அந்த விபத்து நேர்ந்து அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கறத கேள்விப்பட்டதுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன் அவன் இறந்து போயிட்டான்னு என்னால நம்ப கூட முடியல. இன்னைக்கு இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எதையோ பத்தி பேச போறாங்க அப்படிங்கறத நான் கேள்விப்பட்டேன். அதுல அவன் சார்பா ஒன்னால போக முடியல, உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா நான் அவனோட அம்மா தானே, அப்ப நானும் அவனோட குடும்பத்தை சேர்ந்தது தானே, அப்ப நானும் போலாம் தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, இந்த பாரு நடிக்காத, எனக்கு செம்ம காண்டாவுது, இந்த திடீர் பாசம் எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்திருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரியுது. இன்னைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமா ஒன்னா சேர்ந்து டைனாமிக் சிஸ்டத்துல இருந்து எவ்வளவு நிவாரணம் வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேச போறாங்க. அது உனக்கு தெரிய வந்துருச்சு. அந்த பையனை வளர்க்க முடியாத, அதுக்கு விருப்பம் இல்லாத உனக்கு அவன் செத்ததுக்கு அப்புறமா அவனுடைய இறப்பு மூலமா கிடைக்கிற அந்த பணம், அந்த நிவாரண தொகை வேணும், அதுக்காகத்தான் நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் எதுவும் கண்ட மணிக்க பேசுறதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவன் காலை கட் பண்றான். அவன் காலை கட் பண்ணி முடிச்சதுமே ஒருத்தர் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, இந்த பாருங்க நீங்க யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நான் யாருன்னு தான் உங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பிரஸ்ஸை சேர்ந்தவன், பிளைட் ஆக்சிடென்ட் ஆகல, அது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் உங்களை போலவே எனக்கும் நல்லாவே தெரியும். பிளைட் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஏர்போர்ட் போலீஸுக்கு இந்த மாதிரி பிளைட் ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச லேடி அதை மத்தவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே எப்படியோ அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அவங்க கோமாக்கே போயிட்டாங்க. போலீஸ் இவங்க கோமாக்கு போனதை பத்தியோ இல்லனா அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனையோ பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு இதை பத்தி பேசுறவங்களோட வாயை மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே மர்மமா இருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் நானும் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த நேரத்துல தான் நீங்களும் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பேசுவோமா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்க எனக்கு தாங்க. ஆனா அது இங்க வச்சு வேண்டாம், நீங்க என்ன ஏன் இடத்துல வந்து பாருங்க. அது வரைக்கும் நம்ம இப்ப பேசிக்கிட்டோமே இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாம பாத்துக்கோங்க. இப்ப உங்க கூட வந்திருக்காங்களே என்ஐஎஸ் சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம யாரையுமே நம்ப முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டை சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அவங்க வெளியே வராம இவரும் சரி சரி இதை நான் கிளம்ப வேண்டிய நேரம், போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. வெளியே வந்த ஹீரோனும் ஃப்ரெண்டும் வந்துட்டு பேசி இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஆளு தான் இதை பத்தி யார்ட்டையுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால ஹீரோவும் இல்ல சும்மா அவர் இந்த பக்கம் போறதுக்கு அட்ரஸ் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சமாளிச்சு அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா அந்த பிரஸ் சேர்ந்து அந்த ரிப்போர்ட்டரை வந்து பாக்குறான். ரிப்போர்ட்டரை வந்து பார்த்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ நமக்கு என்ன தெரியுமோ அதை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் யாருக்குமே தெரியாது, ஹீரோவுக்கும் தெரியாது. இப்போ இந்த இடத்துல வச்சு அந்த ரிப்போர்ட்டர் தான் அந்த போர் விமானங்கள் வாங்குற சம்பந்தமா ஒரு டெண்டர் இருந்துச்சுல, அதுதான் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த ரீசனை ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்படி இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அவர் ஹோட்டல்ல உட்காந்து பேசினதுக்கு அப்புறமா 2 பேருமே அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரத ஆபீஸுக்கு போறதுக்காக கார்ல ஹீரோயினும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒரு சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாத்துறாங்க. பார்த்ததும் இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ரிப்போர்ட் நம்ம ஹீரோவை இன்னொரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்திருக்கான். ஏன்னா இந்த சம்பவத்தை பத்தி இவங்க 2 பேரையும் விடையும் இன்னும் கொஞ்சம் அதிகமான டீடைல்ஸ் தெரிஞ்ச வேற ஒருத்தன் இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தங்கியிருக்கான். அவனை பார்த்து பேசுறதுக்காக தான் இவன் இப்ப ஹீரோவை கூட்டு வந்திருக்கான். ஹீரோ இந்த இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு போன் பண்ணி நான் அந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டேன், அவரையும் கூட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து பேசுறவன் நீ மட்டும் இப்ப தனியாவா, அவங்ககிட்ட நான் பெற பேசிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு ரிப்போர்ட்டர் ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த ஆளை பார்த்து பேசுறதுக்காக அந்த ஆள் இருக்கிற ரூமுக்கு போறான். கட் பண்ணி பேசிட்டு வரேன்னு ரூமுக்குள்ள போனவன் போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு, இன்னும் வெளியே வரல. ஹீரோ வெளியே காத்துக்கிட்டு இருக்கான். உள்ள போன இவங்க 2 பேரும் வெளியே வர்றதுக்காக வெளியே ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் கார்ல காத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அவனை காணாதனால அவன் ஒரு ரூம் நம்பர் சொல்லிட்டு தான் அந்த ரூமுக்குள்ள தான் போயிருப்பான். அந்த ரூம் முன்னாடி வந்து கதவை தட்டுறான். உள்ள நோ ரெஸ்பான்ஸ். அதனால கதவை திறந்துட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் குத்துயிரும் கொலவீருமா உயிருக்காக போராடிட்டு இருக்கான். அப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்கிற அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட போய் என்னாச்சு உங்களை யார் இப்படி எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்கறான். அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் எந்த பதிலுமே பேசாம ஹீரோ கிட்ட தான் கைவசம் இருந்த ஒரு பெண்ணை எடுத்து கொடுத்துட்டு செத்து போறான். இதை பார்த்து முதல்ல அதிர்ச்சியான ஹீரோ அவர் கொடுத்தாருல அந்த பெண்ணை எடுத்து முதல்ல பத்திரப்படுத்தினதுக்கு அப்புறமா போனை எடுத்து போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இந்த மாதிரி இங்க ஒருத்தர் உயிருக்காக போராடி இருக்கிறாரு, இல்லைன்னா செத்து போயிட்டாரு அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அந்த நேரத்துல ஹீரோவை கொல்றதுக்காக ஹீரோ பின்னாடி மர்ம நபர் ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இன்னைக்கான வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம இங்க இருந்தா எதையுமே
எங்கேயுமே தேட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, இங்க இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் மொராக்கோல இருந்த ஹீரோவை கொரியாக்கு கூட்டு வந்திருப்பா. இங்க வந்து பார்த்தா இந்த என்ஐசி இப்ப அந்த கேஸை டிராப் பண்ணிட்டாங்க. இங்க வச்சு ஹீரோட உயிருக்கு ஆபத்து வரவும் ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி ஒரு முடிவு கொண்டு வருவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர பார்த்தா மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பாட்டோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.